நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சோக செய்தி இன்று நம்மை வந்தடைந்திருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 71. தேமுதிக கட்சியின் நிறுவனரும் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட கேப்டன் என்று ரசிகர்களால் அன்போடு அறியப்பட்ட விஜயகாந்த் இன்று காலை காலமானார். 4-5 வருடங்கள் உடல்நலக் குறைவால் தொடர் சிகிச்சையில் இருந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று மரணமடைந்தார். நேற்று சென்னையில் உள்ள மியாட் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில் நுரையீரல் அழற்சி காரணமாக அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமானார். கடுமையான உழைப்பினால் தமிழ் திரைப்படங்களில் தனக்கென ஒரு அசையாத இடம் பிடித்தவர் விஜயகாந்த். தமிழ் மேலும் தமிழ் மக்களின் மேலும் அளப்பரிய அன்பு கொண்ட விஜயகாந்த் அவர்கள் ஈழப்பிரச்சனை, காவிரி பிரச்சனை உள்ளிட்ட தமிழ் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளில் கடுமையாக போராடி மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். சினிமாவில் நடிகராக அறிமுகமாகி தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி தயாரிப்பாளராக உயர்ந்து நடிகர் சங்க பொறுப்புகளில் மிக சிறந்த பங்களிப்பை செய்து திரையுலகினருக்கு பக்கபலமாக திகழ்ந்தார் கேப்டன் அவர்கள். மக்கள் வறுமை கண்டு மனமிறங்கி ஏராளமானவர்களுக்கு உதவி செய்த வள்ளல் தன்மை கொண்டவர் விஜயகாந்த் அவர்கள். நட்புக்கும் இலக்கணமாக திகழ்ந்தார் கேப்டன் அவர்கள். தன்னுடைய அலுவலகத்தில் நாள்தோறும் ஏராளமான உதவி இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களின் பசிப்பினி தீர்த்த வள்ளல் கேப்டன் அவர்கள். அரசியலிலும் கால் பதித்த கேப்டன் அவர்கள் தேமுதிக என்னும் கட்சியை உருவாக்கி 2011 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி வைத்து 29 சட்டமன்ற இடங்களை வென்று தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவரானார். அதன் பின்னர் நிகழ்ந்த பல்வேறு எதிர்மறை அரசியல் சூழல்களில் மனமுடைந்த கேப்டன் உடல்நலக் குறைவால் நோய்வாய்ப்பட்டார். ஓய்வறியாத உழைப்பால் உயர்ந்த கேப்டன் அவர்கள் லட்சக்கணக்கான தன் ரசிகர்களையும் குடும்பத்தையும் கட்சியினரையும் தவிக்கவிட்டு இன்று மீளா தொழிலில் ஆழ்ந்திருக்கிறார். அவரது ஆன்மா சாந்தியடையட்டும். அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் கட்சியினருக்கும் நமது ஆழ்ந்த அனுதாபங்கள்.